12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3ல் சப்டிவிஷன் 5. இதில் கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த தொகையிடல் மதிப்பை கொஞ்சம் சுருக்கிப்போம். அதில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணிப்போம். ரூட் ஆஃப் காஸ் தீட்டா, இந்த சைன் பவர் 3ன்னு இருக்குல்ல, அதை என்ன செய்கிறோம், சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்புறமேலுக்கு ஒரு டி தீட்டா அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் சைன் கியூபை. அடுத்தது இன்டகரல் ரூட் காஸ் தீட்டா, சைன் ஸ்கொயர் என்ன செய்கிறோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே, இன்ட்டு சைன் தீட்டா டி தீட்டா. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், பிரதியிடல் முறை. பிரதியிடல் முறையில் நம்ம டி சீக்வல்ட்டு காஸ் தீட்டான்னு எடுத்துப்போம். டீங்கிறது காஸ் தீட்டா, டீயை வகைப்படுத்தினோம்னா டிடி, காஸ் தீட்டாவை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா. மைனஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். மைனஸ் டிடி சீக்வல்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது அந்த லிமிட் இருக்குல்ல, எல்லை, 2 எல்லை மதிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். என்ன அப்படின்னா, இப்போ தீட்டாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தீட்டாவுக்கு 2 எல்லை, ஒன்று 0, இன்னொரு எல்லை என்னென்னா π/2. இந்த தீட்டாவை நம்ம என்னவா மாற்றிருக்கோம்னா டீயாக மாற்றிருக்கோம் இல்லையா. இப்போ தீட்டாவுக்கு பதிலாக 0, தீட்டா வர இடத்துல 0 கொடுப்போம். காஸ் 0, காஸ் 0 எவ்வளவு, 1, டி சீக்வல்ட்டு 1. 0 கொடுக்குறப்ப, தீட்டாவுக்கு 0 கொடுக்குறப்ப டீக்கு மதிப்பு 1ன்னு வருது. அதே போல் தீட்டாவுக்கு π/2, π/2னா 90, தீட்டாவுக்கு 90 கொடுத்தோம்னா டி சீக்வல்ட்டு காஸ் 90ன்னு வரும். காஸ் 90ஓட மதிப்பு என்னென்னா 0. 0 to π/2ன்னு இருந்த இந்த லிமிட்டு இப்போ நமக்கு என்ன ஆகிடுதுன்னா அப்படியே தலைகீழாக மாறிடுது. 0 to 1ங்கிறது, 0 to π/2ங்கிறது 1லேருந்து 0, 1லேருந்து 0ன்னு மாறிடுது. இப்போ லிமிட் என்ன ஆகும்னா 1 to 0. இது வரைக்கும் இருந்தது 0லேருந்து π/2ன்னு இருந்தது. அந்த 0 to π/2ங்கிறது என்னவா மாறிட்டு 1லேருந்து 0, 1, 0 இருக்கிற இடத்துல 1, 0 இருந்த இடத்துல 1, π/2 90, 90 இருந்த இடத்துல 0, π/2 இருந்த இடத்துல 0. இப்போ அப்படியே பிரதிவிடுவோம். ரூட் ஆஃப் காஸ் தீட்டாங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துருக்குறோம், டி, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் அதாவது டி ஸ்கொயர். முடிஞ்சுதா. அப்புறம் சைன் தீட்டா டி தீட்டான்னு இருக்குது. சைன் தீட்டா டி தீட்டாவோட மதிப்பு என்ன வருதுன்னா மைனஸ் டிடின்னு இருக்குது. இதை சுருக்கணும்னா நமக்கு தேவையான மதிப்பு கிடைச்சிடும். சீக்வல்ட்டு 1 to 0 ரூட் டீனா என்ன அர்த்தம்னா டீயோட பவரில் 1/2 இருக்கிறதா அர்த்தம். அந்த டீயோட பவரில் 1/2 உள்ளார கொண்டு போகிறோம். ரூட் டி பவர் 1/2 இன்ட்டு 1 டி பவர் 1/2 மைனஸ் டி பவர் 1/2 இன்ட்டு டி ஸ்கொயரை பெருக்கும்போது டி ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 அப்படின்னு வரும். இந்த மைனஸு அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு டிடி. ஓகே. அடுத்தது சீக்வல்ட்டு 1 to 0, இந்த மைனஸ் அப்படியே வெளியில் எடுத்துட்டோம். டி பவர் 1/2 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும், மைனஸ் டி பவர் 2 ப்ளஸ் 1/2, மீசிமை 2 எடுத்துப்போம். குறுக்க பெருக்குனா 2 2 4, 4 1 5, 5/2ன்னு வரும். இன்ட்டு டிடி சீக்வல்ட்டு, இப்போ தொகை மதிப்பை கண்டுபிடிச்சி எழுதினோம்னா டி பவர் 1/2க்கு என்ன வரும், டி பவர் 1/2 ப்ளஸ் 1 வகுத்தல் 1/2 ப்ளஸ் 1 மைனஸ் இதுக்கு டி பவர் 5/2 ப்ளஸ் 1 வகுத்தல் 5/2 ப்ளஸ் 1. லிமிட் என்ன, 1லேருந்து 0 வரைக்கும். சீக்வல்ட்டு மைனஸ் டீயோட அடுக்கில் 1 ப்ளஸ்
அரை. அதாவது மீசிமை 2 எடுத்துக்கிட்டோம்னா குறுக்க பெருக்குனா என்ன வரும்? 2 + 1 3. 3/2 வகுத்தல் 3/2 மைனஸ். அதே போல் இதுக்கு டீயோட அடுக்கில் என்ன வரும்? மீசிமை 2 எடுத்துக்கிட்டோம்னா குறுக்க பெருக்குனா 5 + 2 7/2 வகுத்தல் 7/2 1லேருந்து 0 வரைக்கும் ஈக்குவல் டு மைனஸ். வகுத்தில் இருக்கிற தலைகளை போட்டு பெருக்கிறப்ப 2/3ன்னு வந்துடும். டீயோட அடுக்கில் 3/2 மைனஸ். இதை 2/7ன்னு தலைகளை போட்டு பெருக்கலாம். டீயோட பவரில் 7/2 லிமிட்டு 1 to 0. இப்போ மதிப்பை பிரதிக்கிட்டால் என்ன வரும் பாருங்கள்? 2/3 அப்படியே இருக்கும். முதல்ல அப்பர் லிமிட்டு 0 கொடுக்க போகிறோம். 0 கொடுக்குறப்ப டி இருக்கிறதுனால டீக்கு 0 கொடுத்தா 0 பவர் எது வந்தாலும் 0 தான். 0 இன்ட்டு இந்த உறுப்பு 0, இந்த உறுப்பும் 0. அப்போ மொத்தத்தில் முதல்ல இந்த 0 கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய விடை 0 தான். மைனஸ். இப்போ 1 கொடுக்க போகிறோம். டீக்கு பதிலாக 1. டீக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1ஓட பவர் எது வந்தாலும் 1 தான். அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த நம்பரை மட்டும் எழுதினா போதும். 2/3 2/7 ஈக்குவல் டு. இதை சுருக்கணும்னா என்ன வரும்? மைனஸ். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த ரெண்டுத்துக்கு மீசிமை 3 7 21 எடுத்துகிட்டு குறுக்க பெருக்கிறோம். 2 7 14 மைனஸ் 3 2 6. 14ல் 6 கழிச்சிட்டோம்னா மீதி 8 வரும். 8/21 அப்படிங்கிறது தான் இந்த தொகையோட மதிப்பு. சப்டிவிஷன் 5ஓட மதிப்பு. ஓகே.